கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நேற்றும் முன்தினமும் 2 நாட்களிலே பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படும் தேவனுடைய மனிதன் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும், பிறரை குறித்து குறை கூறவோ குற்றப்படுத்தவோ நமக்கு அதிகாரம் இல்லை என்றும், அதே சமயத்தில் வேத வசனத்துக்கு விரோதமாக சொல்லும் யாரானாலும் நாம் அதை வேத வசனத்து ஆதாரத்தை கொண்டு நாம் அதை திருத்திக் கொள்ளலாம். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்றும், வேத புரட்டர்களுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும், அப்படிப்பட்ட உபதேசத்தை நாம் செய்யவில்லை என்றால் தேவனுக்கு நாம் கணக்கு கொடுக்க வேண்டும் என்றும் நாம் கற்றுக்கொண்டோம். அது எப்படி செய்ய வேண்டும் என்றால், தரம் தாழ்ந்த விதத்திலே செய்யக்கூடாது. ஒரு கிண்டலாக யாரையும் நாம் அப்படி ஏளனமாக செய்யக்கூடாது. அது சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உண்மையோடும் உத்தமத்தோடும், அதுவும் சற்று யதார்த்தமாக நாம் சொல்ல வேண்டிய கடமையிலே உண்மையான ஊழியன் இருக்க வேண்டும். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் இப்படியாக சொல்லப்படுகிறது. பவுல் தீமோத்தேயுவுக்கு இப்படி சொல்லுகிறார்: சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாக திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு, எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. சாந்தத்தோடு கண்டனம் பண்ண வேண்டும், சாந்தத்தோடு கடிந்து கொள்ள வேண்டும். நாம் பிறரை பகைக்க கூடாது. காரணம், அவன் தேவனின் சாயலில் படைக்கப்பட்ட அந்த மனிதன். ஒருவேளை ஆத்மாவால அவன் வஞ்சிக்கப்பட்டிருக்கலாம், அவனுடைய ஆத்மா வஞ்சிக்கப்பட்டிருக்கலாம். கள்ள உபதேசத்தினாலும் பிசாசின் வஞ்சகத்தினாலும் பிசாசின் வழியில விழுந்திருக்கலாம். அப்படிப்பட்டவனை நம் சாந்தத்தோடும் அமைதலோடும் உண்மையோடும் அன்போடும் கண்டனம் பண்ணி கொண்டு வர வேண்டும். உதாரணமாக, ஒரு வெள்ளை துணி அணிந்து ஒரு நல்ல ஃபங்க்ஷனுக்காக செல்லக்கூடிய ஒரு மனிதனுடைய கழுத்து பகுதியிலேயோ அல்லது அவருக்கு தெரியாத இடத்திலேயோ ஒரு கருப்பான அடையாளம், ஒரு அழுக்கு பட்டிருந்தால் பார்ப்பவர்கள், வேடிக்கை பார்ப்பவர்கள் சும்மா இருப்பார்கள். அதனால் அவர் அவமானப்பட நேரிடும். இன்று அநேகர் யார் என்ன செய்தால் என்ன, நமக்கு என்ன, அவன் எப்படிப்பட்ட போதனை செய்தால் என்ன என்று சொல்லி வேடிக்கை பார்த்து இருப்பார்கள். ஆனால் உண்மையான தேவனுடைய ஊழியனோ, ஒரு உண்மையுள்ள மனிதனோ அந்த சகோதரர் மீது அன்பு வைத்து, ஐயா, உங்க கழுத்து பகுதியிலே அந்த வெள்ளை ஷர்ட்ல ஒரு கருப்பு அழுக்கு இருக்கிறது, அதை தண்ணீரை எடுத்து துடைத்து செல்லுங்கள் என்று சொல்லுவான். சொல்லி அதை சுத்தம் செய்வான், அவருக்கு உதவி செய்வான். இப்படிதான் உண்மையான தேவனுடைய ஊழியர் இருக்க வேண்டும். அறியாமையினாலே தவறு செய்யலாம், அறியாமையினாலே கள்ள உபதேசத்துக்கு அவர்கள் அடிமைப்பட்டிருக்கலாம். அப்படிப்பட்ட மக்களை வேத வசனத்தின் ஆதாரத்தோடு அன்போடு செயல்பட்டு அப்படிப்பட்ட காரியங்களில் இருந்து அவர்களை விடுவிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதோடு இந்த செய்தியை நான் முடிக்கிறேன். நாளை தினத்திலே புதிய தலைப்போடு நாம் கற்றுக்கொள்ள விரும்பலாம். நாம் பரிசுத்த ஆவியானவரின் நிறைவினாலே நடத்தப்படுவது உண்மையானால், இப்படிப்பட்ட ஒரு ஊழியராக, ஒரு விசுவாசியாக, ஒரு அன்புள்ளவனாக, ஒரு நேர்மையுள்ளவனாக, ஒரு பரிசுத்தமுள்ளவனாக, கிறிஸ்துவை அடையாளமாக கொண்டவனாக இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.